10க்கு 10 ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு லான்ச்சிங் ஆஃபரா வந்து கொடுக்குறோம். 10 கோல்டு காயினும் நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் கேக்குறீங்களோ அதுல இருந்து 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆர்ச்சுக்கு வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோ நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆர்ச்சுக்கு வெளியிலேயே நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பஸ் எடுக்கலாம். பட்டியாவின் டைட்டில் பார்க், அதுக்கப்புறம் நம்ம சைட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருப்பதி பைபாஸ் இருக்கு. பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரேரா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டி. இது உங்களுக்கு கம்பேர்ட் டு ஆவடி லொகேஷனுக்கு இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கேப் தான். அந்த 10 மினிட்ஸ் கேப்புக்கு உங்களுக்கு இன்டு 4 டைம்ஸ் வந்து நம்ம பிரைஸ் டிராப் பண்ணி கொடுக்குறோம். கேரண்டீடா சொல்லலாம், இந்த பிரைஸ் வந்து சேலஞ்சா இங்க வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில ஒரு பிரைம் லொகேஷன் தான் வந்திருக்கோம். ஒரு சைட் விசிட் தான் வந்திருக்கோம். சென்னையில இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல உங்களுக்கு வந்து கேள்வி போயிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில கண்டிப்பா ஒரு இடம் இருக்க போது. அது மட்டும் இல்ல, எக்ஸ்க்ளூசிவா 10க்கு 10ன்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தங்கமும் வேணும் இடமும் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ சென்னை வந்து ரீசனே வந்து என்னன்னா, இந்த பட்ஜெட்லாம் வந்து இடம் வாங்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் வந்தேன். ஸோ அது மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஆஃபர் வேற கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை கேட்டுக்கலாம் தான் வந்தேன். பாக்குறவங்களுக்கு நம்ம சொல்லுங்க, நம்ம லொகேஷன் வந்து எங்க இருக்கு, எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கோம்? என் பேர் சரவணன். நான் ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டில அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி வேப்பம்பட்டு. எக்ஸாக்டா சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா சிவன் வாயில் சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ப்ராப்பர்ட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் செரினோ. ஓகே, எவ்வளவு ஏக்கர் புக் பண்ணிருக்கோம்? இது ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 294 பிளாட் வந்து டெவலப் பண்ணிருக்கோம். சோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்றது அப்கமிங் ப்ராஜெக்ட்டா வந்து நம்ம அடுத்து டெவலப் பண்றோம். சூப்பர். ஃபேஸ் 1 சொல்லிருந்தீங்க. சோ இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வர சொல்லிருந்தீங்க. கேட்டட் கம்யூனிட்டி அப்படினாலே பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சோ இங்க பேசிக் கம்யூனிட்டிஸ்னு சொல்லிட்டு எதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 33 ஃபீட்ல ஒரு பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்கோம். ஒரு 75 லிட்டர் ஓட்ட டேங்க் கட்டி இண்டிவிஜுவல் டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லா பிளாட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம பார்க் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் சிசி சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கேபின், கிராண்ட் ஆர்ச். ஸோ இது எல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரீ பிளான்டேஷன் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுமே நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க. பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக. ஏன்னா வந்து மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு 33 அடி 24 ரோடுங்கிறது ரோட் ஃபெசிலிட்டி தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க அப்படின்னா எங்க ரோடோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து ரோடு வந்து 33 அடி கிராண்ட் ரோடே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, பேசிக் எல்லாமே எனக்கு ஓகே தான், எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் மைண்ட் செட் என்ன, நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அப்ரிசியேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி ரொம்ப நியர்பை என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஆஃபீஸா, மைண்ட்ல எல்லாத்துக்கும் தான் வரும். இப்போ நான் ஒரு இடம் வாங்க போறேன் அப்படின்னா எனக்கு மைண்ட்ல தான் வரும். நியர்பை ஆக்சஸ் பண்ற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்னென்ன இருக்கு? ஓகே, நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா பஜ்ரங்கா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல ஜெயா குரூப்ஸ் ஆஃப் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு. இன்னும் அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்லே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸ். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸ்னா உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து ஷாப்ஸோ, ஸ்கூல்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ், இது பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஓவரால் எல்லாமே இருக்கு. சூப்பர். ஹாஸ்பிடல் ப்ரோ? ஹாஸ்பிடல் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்லே உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் மெயின். ஏன்னா ஒரு இடம் வாங்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அவுட்டர்ல போறோமோ அப்படின்னு நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. அவுட்டர் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கா, அது பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ இந்த வேப்பம்பட்டுல ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம லொகேஷன்ல இருந்து ட்ரெயின் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப டிராவல்லாம் பண்ண வேணாம். நம்ம ஆர்ச்சுக்கு வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆர்ச்சுக்கு வெளியிலேயே நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பஸ் எடுக்கலாம். இது டைரக்டா போயிட்டு திருநெல்வேலி வரும். திருநெல்வேலில இருந்து ஜஸ்ட் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க நசத்பேட்டை மெட்ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்க அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிரம் டைட்டில் பார்க் இருக்கு. ஸோ பட்டாபிரம் டைட்டில் பார்க், அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருப்பதி பைபாஸ் இருக்கு. ஸோ அது ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ்ல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேப்பம்பட்டு சிவன் வாயில் லொகேஷன் தான் உங்களுக்கு. ப்ரோ, ஆக்சுவலி இவ்வளவு கனெக்டிவிட்டி சொன்னீங்க, எனக்கு இதுல இருந்தே தெரியுது அப்ரிசியேஷன் எப்ப இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா மெயின் மைண்ட்ல தெரியுது என்ன, ஒரு இடம் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்ல அப்ரிசியேஷன் இருந்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு growth தான் சொல்லணும். சூப்பரா எல்லா கனெக்டிவிட்டியும் கரெக்டா வரும்போது நம்மளோட சைட் இருக்கு. ஸோ இது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஓகே, இவ்வளவு பட்ஜெட் கொடுக்குறீங்க இல்லையா, அப்ப சைட்டோட வந்து ரேட் வந்து கண்டிப்பா நீங்க ஏத்திருப்பீங்க. ஏன்னா வரும்போது விசாரிச்சேன், வெளியில இருந்து வரும்போது பார்த்தா ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. நம்ம சைட்ல
இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிராவல்லே வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி ஸ்டார்ட் ஆகுது, சிஎம்டி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 வரையும் வந்து ரேட் போயிட்டு இருக்கு. நீங்க ஆவடியை கம்பேர் பண்ணீங்கன்னா ஆவடியில ஒரு 8000 to 10000 வரையும் பட்ஜெட் போயிட்டு இருக்கு. நம்ம ஆவடி லொகேஷன் கம்பேர் பண்ணும்போது அதுல இருந்து into 4 times கீழ வந்து நம்ம பிரைஸ் டிராப் பண்ணி தான் சேல் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல் தான், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. 10 minutes டிராவல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1790 நம்ம வந்து பிளாட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் 1790 தான் நம்ம பிளாட்டே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கம்பேர் டு ஆவடி லொகேஷனுக்கு இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 minutes கேப் தான். அந்த 10 minutes கேப்புக்கு உங்களுக்கு into 4 times வந்து நம்ம பிரைஸ் டிராப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்ரீசல் வேல்யூ நீங்களே வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 1790 வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா வெளியில சும்மா ஜஸ்ட் விசாரிக்கும் போதே பார்த்தேன் நான், வரும்போது அவ்வளவு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப நியர்பைல இருக்கு. இப்படி இருந்துமே வந்து இந்த பட்ஜெட்ல தான் நம்ம கோட். ஆமா, நான் கேரண்டீடா சொல்லலாம் இந்த பிரைஸ் வந்து சேலஞ்சா இங்க வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. சூப்பர். இவ்வளவு பிரைஸ் கம்மியா கொடுக்குறீங்க. எனக்கு இன்னொரு டவுட் வருது, இது அப்ரூவ் ப்ராஜெக்ட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு. சோ அப்ப கண்டிப்பா லோனை பத்தி நம்ம கவலைப்பட லோனை பத்தி கவலைப்படணும். நம்ம எல்லா பேங்க்லயும் ஏபிஎஃப் எடுத்திருக்கோம். சோ நீங்க என்ன பேங்க் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது 100% கிளியர், டைட்டில் 100% கிளியர். சோ நீங்க அதை பத்தி வெரியே பண்ண தேவையில்லை. சூப்பர் ப்ரோ. இப்போ இடம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா வந்து எவ்வளவு டோக்கன் கொடுக்கும்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 600 எடுக்கிறோம்னா ஒரு 10 lakhs rupees வந்து வரும். அதுல இருந்து 1% 10% பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees இருந்தாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கலாம். சூப்பர். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா இனிஷியலா ஒரு 1 லட்சம் ரூபாய் டோக்கன் 1 lakh rupees வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாலே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஈஸி எவ்வளவு இயர்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஈஸி வந்து ஒரு 50 years வரையும் நம்ம ஈஸி ப்ரொவைட் பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. ஸோ எல்லாமே வந்து அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் லோனை பற்றி கவலையப்பட தேவையில்லை. இனிஷியலாக நீங்கள் 1 lakh மட்டும் கொண்டு வாங்க. ஸோ சென்னையில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. அப்ரிஷியேஷன் பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். கனெக்டிவிட்டி பற்றி ப்ரோ சொன்னார். எல்லாமே வந்து ஓவராலாக கனெக்ட் ஆகக்கூடியனா கண்டிப்பாக நம்மளோட ப்ராஜெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ. இதெல்லாமே பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இன்னுமே எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்தது ரீசன் என்னன்னா அந்த ஆஃபரை கேட்டு தான் நான் வந்தேன். பட்ஜெட் வந்து வேற லெவலில் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த ஆஃபரை பற்றி சொல்லிடுங்க. கமிங் February 14 and 15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு லான்ச்சிங் ஆஃபராக வந்து கொடுக்குறோம். 10க்கு 10 இந்த 10க்கு 10 ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கோல்டு காயின். ஓகே. இப்போ தங்க வைக்கிற விலையில வந்து பார்த்தீங்கன்னா 10 கோல்டு காயினும் நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறீங்களோ அதுல இருந்து 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் எவ்வளவு ஃப்ரீ? எனக்கு 590 ஸ்கொயர் ஃபீட் பே பண்ணா போதும், 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. இது புக் பண்ற எல்லாருக்குமே. ஓகே. ஸோ ப்ரீ லான்ச்சிங்கே வந்து இந்த பட்ஜெட்ல பிரைஸ் போயிட்டு இருக்கு. நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ பிரைஸை பத்தி கவலையே படாதீங்க. நல்ல பெஸ்ட்டான பிரைஸா பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரிஞ்ச வச்சு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க டேரக்டா சைட் விசிட் பண்ணுங்க. ப்ரோ சைட் விசிட் நம்ம கேப் தான் ப்ரொவைட் பண்றோம். கேப் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் கேப் தான். ஸோ நீங்க உங்க வீட்ல இருந்து பிக் பண்றது வந்து சைட்டுக்கு கூட்டிட்டு வந்து சைட்டை காட்டி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு திருப்பி உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரை ப்ராப்ஷல் உங்களை எல்லாமே பார்த்துக்கும். சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு இடம் பிளஸ் வீடியோ இங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல ஜஸ்ட் கால் பண்ணுங்க. சைட் விசிட் புக் பண்ணுங்க. சைட் விசிட் வரும்போது முடிஞ்சா ஒரு 1 lakh கொண்டு வந்துருங்க. ஏன்னா 294 பிளாட் தான் இருக்கு. வேகமா புக் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். எல்லாரோட மைண்ட்ல என்னன்னா ஒரு இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டு வெஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட ஃபேசிங் சார்ஜஸோ இல்ல ரோடு வித் சார்ஜஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா கார்னருக்கு மட்டும் பிஎல்சி சார்ஜஸ் ஆடட் ஆகும். மத்தபடி அதர் சார்ஜஸ் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. எந்த brokerage கிடையாது. 0%. இல்ல 0% டைரக்ட் ஸ்டாஃப். நீங்க டைரக்டா வந்து கம்பெனிஸ் கான்டாக்ட் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ கண்டிப்பா நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. கண்டிப்பா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆகட்டும், நீங்க டேரக்டா வந்து ரெசிடென்ஸா நீங்க வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தந்துருக்கு. நீங்க கால் பண்ணிட்டு நீங்க டேரக்டா சைட் விசிட் வாங்க. உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.